ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய கார்த்திகை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சூப்பரான கார்த்திகை அப்பம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்காமல் குழி பணியாரக்கல்லையே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேயே இடையிலேயே வந்துட்டு இந்த அப்பத்தை ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கார்த்திகை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்த்திகை அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனை சூடுபடுத்தியிருக்கேன். அதில் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் பொடிச்ச வெல்லம் தாங்க எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த வெல்லத்தில் இருக்க மண் தூசு அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். பாருங்கள், பாகு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கோம். வெல்லமும் அதே அளவில் 1 கப் எடுத்திருக்கோம். இப்போ இந்த பச்சரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி அரிசியை சேர்த்துக்கிட்டு கூடவே நல்லா பழுத்த வாழைப்பழமாக 1 எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய பழம்ன்றதுனால 1 எடுத்திருக்கேன். இது சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கம்மியாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகவும் இருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ இதில் நம்ம வெல்லம் வேறு சேர்க்கணும். அதனால் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம வெல்லத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை கரைசலெல்லாம் வடிகட்டி சேர்த்துட்டேன். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்கணும் இல்லை, அந்த வெள்ளைப்பாகு அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போது எல்லா மாவையும் நம்ம பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இதை விட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் இதை விட ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை புளிக்கெல்லாம் வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு சோடா உப்பு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மாவு லைட்டாக புளிச்சிரும். இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்தது நான் ஒரு குழி பணியாரக்கல்லை சூடுபடுத்தியிருக்கேன். அதில் எல்லா குழிலையும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா எல்லா குழிலையும் 3/4 அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா ஃபுல்லாக பொங்கிடும். அதனால் 3/4 அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கு அப்புறமா இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 30 செகண்ட் மட்டும் இது வெந்தால் போதும். இப்போ 30 செகண்ட் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 30 செகண்ட் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா அப்பத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா நம்ம பச்சரிசி ஊற வச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா 1 கப் பச்சரிசியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதிலேயே நம்ம போட்டிருக்க மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கூட ஒரு 1/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு செய்யும்போது இதே மாதிரி நமக்கு அப்பம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பணியாரம் நமக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.